பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் சால்னா தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபீஸ் ரூம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, அப்புறம் அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 துண்டு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மையாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுருக்காங்க. நல்லெண்ணெய் கூட கல்பாசி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அது நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டுருக்கலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சோண்டு புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்து நல்லா வதக்கி விடணும். புதினா சேர்க்கும் போது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. சிக்கன் மசாலா இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது மட்டுமே போதும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நான் அதில் வந்து ஒரு 300 கிராம் சிக்கனை வந்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுறலாம். இப்போது இது கூட நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு, நம்ம இப்போ எவ்வளோ தேவையோ சால்னாக்கா அந்த தண்ணியை சேர்த்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட வேண்டியது தான். இறக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.